அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் தங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. அல் குர்ஆன் தமிழ் ஆடியோ உங்களை அன்போடு வரவேற்கிறது. بسم الله الرحمن الرحيم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். ألف لام را تلك آيات الكتاب الحكيم. அலிஃப் லாம் ரா இவை ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும். أكان للناس عجبا أن أوحينا إلى رجل منهم أن أنذر الناس وبشر الذين آمنوا أن لهم قدم صدق عند ربهم قال الكافرون إن هذا لساحر مبين. மக்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக என்றும் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு அவர்கள் செய்தவற்றுக்கான நற்கூலி அவர்களின் இறைவனிடத்தில் உண்டு என நற்செய்தி கூறுவீராக என்றும், அவர்களுள் ஒரு மனிதருக்கு நாம் வஹி அறிவிப்பது இம்மக்களுக்கு ஆச்சரியம் அளிக்கிறதா? இவர் பகிரங்கமான சூனியக்காரரே என்று இறை மறுப்பாளர்கள் கூறினர். إن ربكم الله الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش يدبر الأمر ما من شفيع إلا من بعد إذنه ذلكم الله ربكم فاعبدوه أفلا تذكرون. உங்கள் இறைவன் அல்லாஹுதான். அவன் வானங்கள் மற்றும் பூமியை 6 நாட்களில் படைத்தான். பிறகு அர்ஷின் மீது அமர்ந்தான். அவன் காரியங்களை நிர்வகிக்கிறான். அவனது அனுமதிக்கு பிறகே தவிர அவனிடம் பரிந்துரைப்பவர் யாரும் இல்லை. அவன் உங்கள் இறைவனாகிய அல்லாஹ். எனவே அவனையே வணங்குங்கள். நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? إليه مرجعكم جميعا وعد الله حقا إنه يبدأ الخلق ثم يعيده ليجزي الذين آمنوا وعملوا الصالحات بالقسط والذين كفروا لهم شراب من حميم وعذاب أليم بما كانوا يكفرون. அவனிடமே நீங்கள் அனைவரும் திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது. அல்லாஹ்வின் வாக்கு உண்மையானது. அவனே படைப்பை தொடங்குகிறான். பின்னர் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோருக்கு நீதியுடன் கூலி வழங்குவதற்காக மறுபடியும் படைக்கிறான். இறை மறுப்பாளர்கள் அவனை மறுத்து கொண்டிருந்ததால் அவர்களுக்கு கொதிநீர் பானமும் துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. هو الذي جعل الشمس ضياء والقمر نورا وقدره منازل لتعلموا عدد السنين والحساب ما خلق الله ذلك إلا بالحق يفصل الآيات لقوم يعلمون. வருடங்களின் எண்ணிக்கையையும் கணக்கிடுவதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அவனே சூரியனை ஒளிரக்கூடியதாகவும் சந்திரனை ஒளியாகவும் ஆக்கி சந்திரனுக்கு பல நிலைகளை நிர்ணயித்தான். இவற்றை நியாயமான காரணத்துடன் அல்லாஹ் படைத்துள்ளான். அறிகின்ற சமுதாயத்திற்காக அவன் சான்றுகளை விவரிக்கிறான். إن
في اختلاف الليل والنهار وما خلق الله في السماوات والأرض لآيات لقوم يتقون. இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் வானங்கள் மற்றும் பூமியில் அல்லாஹ் படைத்துள்ளவற்றிலும் இரையச்சமுள்ள சமுதாயத்திற்கு சான்றுகள் உள்ளன. إن الذين لا يرجون لقاءنا ورضوا بالحياة الدنيا واطمأنوا بها والذين هم عن آياتنا غافلون أولئك مأواهم النار بما كانوا يكسبون. நம்மை சந்திப்பதை நம்பாமல் இவ்வுலக வாழ்வை பொருந்திக் கொண்டு அதில் மனநிறைவடைவோருக்கும் நமது சான்றுகளை புறக்கணிப்போருக்கும் அவர்கள் சம்பாதித்தவற்றின் காரணமாக அவர்களின் தங்குமிடம் நரகமாகும். إن الذين آمنوا وعملوا الصالحات يهديهم ربهم بإيمانهم تجري من تحتهم الأنهار في جنات النعيم. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோருக்கு அவர்களுடைய இறை நம்பிக்கையின் காரணமாக அவர்களின் இறைவன் நேர் வழி காட்டுவான். இன்பங்கள் நிறைந்த சொர்க்கங்களில் அவர்களுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام وآخر دعواهم أن الحمد لله رب العالمين. அங்கு அவர்களின் பிரார்த்தனை அல்லாஹுவே நீ தூயவன் என்பதாகும். அங்கு அவர்களின் வாழ்த்து சலாம் என்பதாகும். அவர்களுடைய பிரார்த்தனையின் இறுதியானது அகிலங்களின் இறைவனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதாகும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக.